இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடிகரும் தேமுதிக கட்சியுடைய முன்னாள் தலைவரும் அப்புறம் எதிர்கட்சி தலைவராக, ஒரு காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவரை பற்றி பேசணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இருக்குது, ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் நான் பார்த்து வியந்த விஷயங்களை வச்சு நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். அண்ட் இது அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய ரசிகர்கள், என்னை உட்பட தொண்டர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா நம்ம கோர்வையாக எழுதி பேசலை, இங்கேருந்து வர விஷயங்களில் தான் நம்ம எடுத்து பேசுகிறேன். ஸோ வார்த்தைகள் சில இடங்களில் தட்டுப்பட்டாலும் அதை மன்னித்து நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சரி, 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, மக்களுக்கு சில உதவிகள் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு சில இடங்களில் தடை செய்யப்படுது. மற்றும் அவர் ஒரு கல்யாண மண்டபம் கட்டினார், திருமண மண்டபம் கட்டினார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களை இடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நெருக்கடிகள் நிறைய வர்றப்ப, சரி நம்ம அரசியலுக்குள்ளே இருந்தால் இந்த நெருக்கடிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து மக்களுக்கு நம்ம தொண்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல உயரிய நோக்கத்தோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி 2005ஆம் ஆண்டு துவக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷமே 2006ஆம் ஆண்டோடைய எலெக்ஷனில் ஒரு வரலாறு காணாத ஒரு மகத்தான சாதனையை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் இருந்த தேமுதிக நிகழ்த்துது. ஓகேங்களா? அது என்னன்னா, 10% ஓட்டுக்கு மேலே வாக்குகளை பதிவு பண்ணியிருக்கு. 234 தொகுதிகளில் 10%க்கு மேலே வாக்குகளை பதிவு பண்ண ஒரு கட்சி, அதுவும் எதிர்கட்சியாக இருந்திருக்கு. அதாவது ஆளுங்கட்சியே மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அறிவிக்க வச்ச ஒரு பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பெருமையே சாரும். அவருடைய பெயர், அவர் தான் அந்த இதுக்கு சொந்தக்காரராக இருந்தார். அப்போ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அரசியல் சாணக்கியர்கள் பார்த்திங்க அப்படின்னா மு கருணாநிதி அவர்கள், அப்புறம் இங்கே ஜெயலலிதா அவர்கள், இவங்க 2 பேருடைய இதுலேயுமே அப்படியே நீயா நானான்னு ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். நடுவில் உள்ள பூந்து அடி 6 அடித்தவர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் முரண்பாடாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் இவங்கெல்லாம் சேர்ந்து அப்புறம் நம்பர் 1 திரும்பியும் ஒரு ஆளுங்கட்சிக்கு கூட்டணியாக இருந்து எதிர்கட்சி ஆகி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து சரிஞ்சிச்சு. ஆனால் மக்களோட மனசுலையும் சரி, அரசியல் வரலாற்றுலேயும் சரி, நம்பர் 1 பொசிஷனில் பிடிச்ச ஒரு பெருமை யாருக்கு அப்படின்னா நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு. ஓகேங்களா? 2010ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மனுஷனுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக போகி, அந்த உடல் நல பாதிப்புனாலேயே சில மேடைகளில் வார்த்தைகள் பேச முடியாமல், பேசும் பொழுது நிறைய தடுமாற்றங்கள் எழுந்து, நாளடைவில் அதுவே கேலியும் கிண்டலுமாக மாறின காலகட்டத்தில் அவர் இருந்தார். இப்போயும் அவர் அப்படியே அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புரட்சி கலைஞர். அப்படி அந்த வார்த்தைக்கு அவர் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா சொந்தக்காரராக இருப்பார், புரட்சி கலைஞர். ஏன்னா ஒரு கலைஞர் தான், ஒரு சினிமா கலைஞராக இருந்தவர் தான். ஆனால் நிறைய புரட்சிகரமான திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. அதாவது 1979ஆம் ஆண்டில் இனிக்கும் இளமை அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அப்படியே அவங்க நடிக்கும் பொழுது நடிச்சுக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய சாயல் அங்கங்கே தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு கருப்பு நடிகர், ரஜினிகாந்த் அவர்கள் மாரி நம்மளும் ஒரு நடிகராக நம்ம இந்த சினிமாவில் ஒரு கலக்கணும், ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவருடைய பெயர், இயற்பெயரான விஜயராஜ் அப்படிங்கிற பெயரை விஜயகாந்த் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அப்புறம் நாளடைவில் இவருக்கு ஒரு தனி ஸ்டைல் கிரியேட் ஆகிடுச்சு. இவர் படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றத்தில், ஒரு கம்பீரமான நடையில் அப்படியே நடித்தா அப்படியே ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மட்டுமே அவர் இருந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. அதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 படங்களுக்கு போலீஸ் கதாபாத்திரம், அரசு சார்ந்த அதிகாரிகளுடைய கதாபாத்திரங்களாக எடுத்து, நேர்மையான அதிகாரிகள் கதாபாத்திரத்தை எடுத்து நடித்த பெருமை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சேரும். கிராமப்புற ரசிகர்களையும் ஈர்த்து சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அதுலேயும் மறக்கவே முடியாது இந்த ஒரு திரைப்படம், அவருடைய கரியர் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் சின்ன கவுண்டர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த திரைப்படம் திரையில் வந்தாலும்
அந்த டிவியில் வந்தாலும் தொலைக்காட்சிகளில் வந்தாலும் ஊடகங்களில் பார்த்தாலும் அது நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும், சின்ன கவுண்டர் திரைப்படம். அது மாதிரி நிறைய திரைப்படங்கள், நாங்களே ஏர்லி 2K கிட்ஸ். ஸோ எங்கள் காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரமணாவாக இருக்கட்டும், கஜேந்திராவாக இருக்கட்டும், அப்புறம் நரசிம்மாவாக இருக்கட்டும், தென்னவனாக இருக்கட்டும், எங்கள் அண்ணாவாக இருக்கட்டும், வானத்தை போலவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மரியாதை, தவசி, அதுமாரி நிறைய திரைப்படங்கள் நான் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே விஜயகாந்த் அவர்களுடைய படங்களை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். அதுமாரி நிறைய விஷயங்கள் சினிமாலேயும் சரி ரியல் லைஃப்லேயும் அவர் தான் ஹீரோவாக இருந்திருக்காரு. ஆளுக்குமா தடாலட்டி அப்படியே பயங்கரமாக இருந்திருக்காரு. அப்படின்னா இப்போ இந்த மன்சூர் அலிகான்னு சொல்கிறாங்களே நடிகர், அவரெல்லாம் எப்படி ஒரு மாதிரி கெத்தா திமுறா ஒரு மாதிரி எகத்தானமாக ஒரு மாதிரி ஒரு இதோட இருப்பார்ல, ஒரு மேனரிசம், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் வந்து அடக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மன்சூர் அலிகான் அப்படிங்கிறவர் வந்து யாரையும் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார், எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறேன்னு எதை பற்றியும் அவர் கவலைப்பட மாட்டார். ஆனால் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் அவர் பயப்படுவார், அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது. சரி, இந்த கேப்டன் விஜயகாந்த் எப்படிலாம் இருந்திருக்காரு, சினிமாலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி எப்படிலாம் இருந்திருக்காரு அப்படின்னா, நடிகர் சங்க தலைவராக அவர் வந்து 1999ஆம் ஆண்டுலேருந்து கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு வரைக்குமே நடிகர் சங்க தலைவராகவே இருந்திருக்காரு. ஓகேங்களா. எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு சிறந்த நடிகர் சங்க தலைவராக இருந்தது யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்கள பல பேரை வந்து வாழ வச்ச பெருமை அவருக்கு மட்டும்தான் சேரும். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேக்கெட்டில் சாப்பாடு நின்றுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அப்படி இல்லாமல் சாப்பாட்டுக்குன்னு ஒரு பிரேக் விட்டு வாழை இலையில் பரிமாறுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண ஒரு பெருமை யாருக்கு இருக்குன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயில், லண்டனில் இதெல்லாம் வந்து ஷோஸ்லாம் நடத்தியிருக்காங்க. க்ரௌட் ஃபண்ட் வந்து சேர்த்துருக்காங்க. நடிகர் சங்கத்தில் இருக்கிற சில கடன்கள்லாம் அடைக்கிறதுக்காக க்ரௌட் ஃபண்ட் சேர்த்து ஒட்டுமொத்த நடிகர்களையும் வந்து ஒருங்கிணைச்சு கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. அதே சமயத்தில் ஒரு போராட்டம் இல்லை ஒரு பிரச்சனை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவருடைய தலைமையில் ஒட்டுமொத்த நடிகர்களையுமே ஆர்கனைஸ் பண்ணி அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்க வச்ச பெருமை யாருக்கு இருக்குன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்குது. இது இப்போ அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ மட்டுமே கிடையாது, 80 காலகட்டத்தில், அதாவது அப்போ தான் அவர் வளர்ந்து வர நடிகராக இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற விஷயங்கள், இலங்கையில் நடந்த விஷயங்களுக்கு குரல் கொடுத்து போராடினவர்களை நம்ம விஜயகாந்த் அவர்களும் இருந்தார். அண்ட் இது அவருடைய புலன் விசாரணை திரைப்படத்தில் ஈழத்தமிழர்களுக்காகவே ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கோம். அந்த போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உண்மையான உணர்வோட அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு வந்து அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாப்புல. ஓகேங்களா. அப்படி வந்து ஒரு தமிழனாக பிறந்து தமிழர்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர், கலைஞர் யார் அப்படின்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். சரி, இவர் நடிப்புலையும் சரி அரசியல்லையும் சரி ரொம்ப சாணக்கியமாக நம்பர் 1 பொசிஷனில் தான் இருந்திருக்கார். ஓகேங்களா. ரொம்ப சாணக்கியமாக ரொம்ப நம்பர் 1 பொசிஷன். அதாவது நடிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 80s காலகட்டத்தில் ரஜினி, கமல், ஒட்டுமொத்த இந்திய சினிமாலேயே ரஜினி இங்கே கமல் அப்படின்னு இருந்த காலகட்டம். ஓகேங்களா. அந்த 2 பேருக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரியான சில படங்களில் நடிச்சிருக்காரு. மக்களோட மனசுலையும் அவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா. இப்போ எப்படின்னா ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னாலும் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி, கமல் இருப்பாங்க. தேர்ட் ரேங்க் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் இருப்பாங்க. அதாவது ரஜினி, கமல் படங்கள் ஓடலை, சில படங்கள் நல்லாவே இல்லைன்னாலும் விஜயகாந்த் படம் வந்து சுமாரான படமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அவருக்காக மட்டுமே அந்த படம் வந்து ஓடும். அது கதை வந்து பெருசாக வந்து தட்டுப்படலை அப்படின்னாலும் அந்த மனுஷனுக்காகவே அந்த படம் ஓடும். அந்த மனுஷனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காக மட்டுமே 100 நாட்கள் ஓடின படங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா. அப்போல்லாம் நிறைய கதை தேர்வுகள் எல்லாம் ரொம்ப கவனமாக கதை தேர்வு செய்கிறது. சில கதாபாத்திரங்கள்ல அந்த சிகரெட்டு பிடிக்கிற மாதிரியான காட்சிகளோ இல்லை மது அருந்துற மாதிரி காட்சிகளோ வந்து பெரும்பாலும் தவிர்த்தார். அந்த மாதிரி காட்சிகள்லாம் நடிக்காமல் பெரும்பாலும் தவிர்த்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டன்ட் சீக்வன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டூப் போடாமல் நடித்த பெருமையும் அவருக்கு இருக்குது. டூப் போட்டு நடித்த, நான் இப்போ ரஜினி, கமல்லாம் வந்து டூப் போட்டு நடிச்சிருக்காங்க. ஆனால் இவர் வந்து டூப் போடாமல் அவரே தடாலடியாக பண்ணுவார். அந்த செவுத்து மேலே நின்று உதைக்கிற ஷாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் யாருமே தமிழ் சினிமாவில் அட்டன் பண்ணல. அந்த மாதிரி ஒரு ஃபைட்ஸ் இப்போல்லாம் வேறு மாதிரி ஃபைட்ஸ்னு அமைஞ்சாலும் அந்த ஒரு ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுக்குன்னே உள்ள ஒரு விஷயம். அதுமாதிரி வசன உச்சரிப்புலாம் பார்த்திங்க அப்படின்னா மனுஷன் பின்னி படல் எடுத்துருப்பாப்புல. மதுரைக்காரர் ஸ்லாங்லேயே இருக்கும். ஆனால் அந்த அடாப்டேஷன், அந்த மதுரை ஸ்லாங்கு வந்து சில சமயம் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். எப்படின்னா இந்த சின்ன கவுண்டர் படத்துலலாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் பேசணும். அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி
நம்ம சராசரியான வட்டார வழக்கு இல்லாமல் சராசரியான தமிழ்ல எல்லாம் அவர் பேசி நிறைய வசனங்கள் உச்சரிப்பாப்புல. அது நல்லாவே அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அவர் ஆக்ரோஷமாக பேசினாலும் சரி, அவர் அன்பாக பேசினாலும் சரி, அந்த வாய்ஸ் டோனுக்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி வாய்ஸ் டோன்லாம் அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஷோவே வந்து நடத்தலாம். விஜயகாந்த் அவர்களுடைய குரலை வச்சு நாங்கள்லாம் நடத்தியிருக்கோம். ஏன்னா நான்லாம் 11 வயசில் ஸ்டேஜில் ஏறினேன். அப்போல்லாம் விஜயகாந்த் அவர்களோட வாய்ஸை எடுத்து நாங்கள்லாம் மைக்கை பிடிச்சி பேசினாலே நாங்கள்லாம் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு நாங்கள் ஒட்டிப்போம். நாங்களே சொல்லிப்போம், நான் விஜயகாந்த் வாய்ஸ் பேசிட்டேன், அப்போ நானும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு அவருடைய வாய்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளுமை தான். அவர் வசனம் உச்சரிப்பாக இருக்கட்டும், குறிப்பாக அந்த புள்ளி விவரங்கள் சொல்கிற வசனங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்துக்குன்னு உரித்தான ஒரு விஷயம். ஓகேங்களா, புள்ளி விவரங்கள் சொல்கிற மாதிரியான காட்சி அமைப்பில் ரொம்ப பிரமாதமாக வந்து அதை வசனங்கள் வந்து மனப்பாடமாக, அதுவும் ஒரே டேக்கில் சிங்கிள் டேக்கில் சொல்கிற பழக்கம் வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு இருக்கிறது. பொறுமை குணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காரு. எப்படி எந்த அளவுக்குன்னா நடிப்புன்னு வந்துட்டால் ரொம்ப பொறுமையை கடைப்பிடிப்பாராம். அதாவது எவ்வளோ டேக் ஆனாலும் பரவாயில்லன்னு முகத்தை கொஞ்சம் சுளிக்காமல் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ, அந்த டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே 100/100% கொடுக்கக்கூடிய மன வல்லுமை கொண்டவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு நடிகராகவும் அவரோட தொழில் பக்தியை வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து அவர் வந்து ஒவ்வொரு திரைப்படங்கள்லையுமே அவர் வந்து காமிச்சார். ஒவ்வொரு திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகும் பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் அன்னதானம் வந்து நடக்கும். அவர் வீட்டில் என்றைக்குமே அடுப்பு வந்து அணையாதான். அடுப்பு வந்து எப்படி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோ அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு விஷயத்தில் என்றைக்குமே அவர் வந்து எப்படி சொல்கிறது, சாப்பாடுனா அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அவர் வீட்டில் என்றைக்குமே சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்குமா. சில நடிகர்களுக்கு சில சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்குமா. அந்த இந்த நடிகர் வர்றாருன்னு தெரிஞ்ச அதாவது இந்த நடிகர் வந்தாலே அப்படின்னா அந்த நடிகருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் வாங்கி சமைப்பாராம். அந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, உதாரணத்துக்கு பொன்னம்பலம் இருக்கார்ல, அவருக்கு நல்லி எலும்புனா ரொம்ப பிடிக்குமா. 1 கிலோ நல்லி எலும்பை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், போய் ஒரு பிடி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு கொண்டவர் தான் பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள். அப்படி ஒரு நல்ல உள்ளத்தை வந்து இந்த தமிழ் சினிமாவும் சரி, அரசியல்லையும் சரி, தமிழகத்திலையும் சரி இழந்திருக்கு. இனிமேலும் யாரும் இனிமேலும் அப்படி ஒரு நல்ல உள்ளத்தை வந்து நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். அவருடைய ஆன்மா வந்து என்றைக்குமே சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சுட்டு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அவரை பற்றி பேசணுன்னு இன்னும் நிறையாவே பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு அருவி மாரி கொட்டி கிடக்க அவருடைய நல்ல விஷயங்கள் வந்து எடுத்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு 12 வருஷம் வந்து அந்த மனுஷனை வந்து ஒரு கேலி பொருளாக மாற்றின ஒரு கைப்பாவை மாதிரி மாற்றின இந்த ஊடகங்கள் வந்து மூலியமாகவே இந்த நம்ம எப்படி சொல்கிறதுனா அவரை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாங்க. ஆனால் இந்த கடந்த ஒரு 12 வருடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜித்திருந்த ஒரு மனுஷன் அப்படியே ஒரு கேலி பொருளாக மாற்றின இந்த ஊடகங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மனுஷனை வந்து வேறு மாதிரி தப்பாக க்ளோரிஃபை பண்ணி அவருடைய இமேஜை மொத்தமாக டேமேஜ் பண்ணி அப்படியே ஓரமாக உட்கார வச்ச இந்த ஊடகங்களில் வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் நமக்கு புரிதல் இல்லாமல் இருந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து எல்லார் கைக்கும் ஒரு ஊடகங்கள் வந்துருச்சு. ஃபோனில் யூடியூப்புங்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ப்ரெஸ்ஸு மீடியா சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பினோம். ரேடியோவில் வர்ற நியூஸு அதை வச்சு தான் நம்ம வாழ்ந்தோம். அப்போயே வந்து உள்ள ஜேர்னலிஸ்ட்லாம் கொஞ்சம் கைவரிசையில் வந்து காட்டாமல் நேர்மையான முறையில் வந்து ஜேர்னலிசம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மனுஷன் வந்து இன்னமும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பார். அரசியல் தலைவராகவும் சரி, இல்லை ஒரு சாமானிய மக்கள் ஒரு ஆளாக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பார். ஆனால் 12 வருஷம் வந்து அவரை வந்து ஒரு கேலி பொருளாகவும் ஒரு கேலி பொருளாக மாற்றின ஒரு 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 அவல நிலையில் மாற்றின விஷயம் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அவர் நிறைய மேடை பேச்சுகள் எல்லாம் முன்னாடிலாம் கம்பீரமாக பேசி வச்சுருக்காரு. இப்போ அந்த ஒரு 12 வருஷமாக உள்ள மேடை பேச்சுக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிண்டலும் கேலியுமா இருக்கும். ஆனால் அந்த ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேப்டன் விஜயகாந்தோடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிய தமிழில், ரொம்ப மக்களுக்கு ரொம்ப புரியும் வகையில் உள்ள தமிழில் வந்து அவர் உச்சரிப்புலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி நேர்த்தியாக இருக்கும். அந்த ஒரு ஸ்பீச் அந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுக்கறதுக்கு கூட இப்போ எல்லாம் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கட்ஸு அந்த சட்டசபையில் வந்து முதல்வராக இருக்கிற ஜெயலலிதா அம்மாவையே எதிர்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா, எதிர்த்து அந்த அம்மாவை தப்பாலாம் பேசல, எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். அதுக்கப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் பண்ண அட்டூழியத்தால் அந்த மனுஷனோட இமேஜே மொத்தமாக போயிடுச்சு. ஓகேங்களா, உண்மை என்னன்னா அதான் உண்மை. ஓகேங்களா, ஆனாலும் அவர் இறந்ததுக்கப்புறம் பாருங்கள் இன்றைக்கி எத்தனை கூட்டம், எத்தனை மக்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வளர்த்து விட்ட நடிகர்களே ஒரு நடிகர் வந்து நம்ம நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேல் அவர்கள் ஒரு வளர்த்து விட்ட நன்றி கூட இல்லாமல்
ஒரு இடத்துல ஒரு மேடையில் வந்து ரொம்ப அவதூறாக பேசியிருக்காரு. ஆனாலும் அந்த மனுஷன் மன்னிச்சிருக்காப்புல. அந்த மனுஷன் வந்து மன்னிச்சு, யோ வடிவேல திரும்பி நடிக்க சொல்லுங்கயா, நல்லா காமெடி பண்ணுவான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி, அவன் தான் ஏன் நல்லா காமெடி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். அப்படியெல்லாம் கூட இருக்கிற நடிகர்கள் எல்லாம் அப்படியே வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்ட மனுஷன், இதயத்தில் வச்சுக்கிட்ட மனுஷன், தன்னோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருந்த இப்ராஹிம் ராவத்தர் அவர்களை ஏன் விலக்கி வச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. அந்த கேள்வியோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.